வெல்கம் டு சிலோன் செய்திகள். இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் இஸ்ரேல் மோதல் நிலை தீவிரம், இலங்கை பின் கடும் பாதிப்பு. மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவம். நடிகர் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு வருகை. கெஹலியவும் அவரது குடும்பத்தினரும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளியான தகவல். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட துமிந்த திசாநாயக்க. யாழில் வீட்டில் வீசிய துர்நாற்றம், உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். பழிக்கு பழி தீர்க்கும் ஈரான், இஸ்ரேல் வைத்தியசாலை மீது வெடித்து சிதறிய பாலிஸ்டிக் ஏவுகணை, பகீர் காட்சி. குறைந்தது தேங்காய் விலை, மகிழ்ச்சியில் மக்கள். இடிமின்னலுடன் கொட்டப்போகும் கனமழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இடிமின்னலுடன் கொட்டப்போகும் மழை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடுமென வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை பெண்ணுக்கு நேர்ந்த கதி. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் உள்ள பேர் சபா மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியரை இவ்வாறு காயமடைந்திருக்கின்றார். காயமடைந்த பெண் இரோசிகா சதுரங்கனி என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான தகவலை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார். அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலும் விசாரணைகளுக்காக தூதரக அதிகாரிகள் குழு அனுப்பப்பட்டுள்ளதாக நிமல் பண்டார மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் தொடரும் கடுமையான மோதல்கள் காரணமாக ஏற்கனவே 3 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கெஹலியவும் அவரது குடும்பத்தினரும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளியான தகவல். பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் M2 பிரிவில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கெஹலிய ரம்புக்வெல்ல முன்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் இந்த பிரிவில் இருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவுடன் கைது செய்யப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகள் வெளிக்கடை மகளிர் சிறை பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக 3 நேற்று லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர். அதற்கமைய 3 சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணையிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். எனினும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் 3 சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட துமிந்த திசாநாயக்க. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயண பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தலைமையிலான விசாரணை தொடர்பாக மே 23 அன்று கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மே 24 அன்று முன்னாள் அமைச்சர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரபல இந்திய நடிகர் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்தில். தென்னிந்திய நடிகர் மோகன்லால் இன்று இலங்கை நாடாளுமன்றத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார்.
பிரபலமான மலையாள நடிகரான மோகன்லால் மற்றும் குஞ்சாக்கோ பூபன் ஆகியோர் படப்பிடிப்புக்காக கடந்த 15ஆம் தேதி இலங்கை வந்திருக்கின்றனர். இந்தியாவின் கொச்சியிலிருந்து UL-166 என்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்கவி அவர்கள் வந்தடைந்திருக்கின்றனர். பேட்ரியட் எனும் திரைப்படத்தின் 3 நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் இலங்கை வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை படப்பிடிப்புக்கு மிக சிறந்த இடங்களை வழங்குவதோடு வேலை செய்ய மிகவும் நட்பான இடம் என மோகன்லால் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மோகன்லால் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம். மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தொடங்கியுள்ள நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்புக்காக கூடுதல் போர் விமானங்கள் கப்பல்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் குண்டுவீச்சில் அமெரிக்கா இணையுமா என்று உலக நாடுகள் யூகித்து வந்த நிலையில் வான்வழி தாக்குதலில் 6வது நாளில் அதன் தலைநகரை விட்டு மக்கள் வெளியேறியதால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த வார இறுதியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாகவும் ஆனால் இறுதி முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டால் அதற்கு உறுதியாக பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் வாஷிங்டனுக்கு தெரிவித்துள்ளதாக ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறைந்தது தேங்காய் விலை. மகிழ்ச்சியில் மக்கள். நாட்டில் தேங்காய் விலை அதிகரிப்பு என்பது பாரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது தேங்காய் விலை குறைவடைந்துள்ளதை மக்கள் வரவேற்றிருக்கின்றனர். குறிப்பாக கொழும்பில் தேங்காய் ஒன்றின் விலை 220 முதல் 250 ரூபாய் வரையில் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது அது 130 தொடக்கம் 185 ரூபாய் வரையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை 200க்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது தேங்காய் விலை குறைவடைந்திருக்கின்றது. இதேவேளை கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டின் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் என லுணுவில தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. 2024 மே மற்றும் ஜூன் மாதங்களில் இலங்கையில் 477 மில்லியன் தேங்காய் அறுவடை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் தோராயமாக 555 மில்லியன் தேங்காய்கள் அறுவடை செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தேங்காய் சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் பால் கப்பல் ஒன்று கடந்த 3ஆம் தேதி நாட்டை வந்தடைந்திருக்கின்றது. உறைந்த தேங்காய் பால் பவுடர் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது சுங்க அனுமதி மற்றும் ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் வீட்டில் வீசிய துர்நாற்றம். உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். யாழ் மானிப்பாயில் உருக்குலைந்த நிலையில் முதியவர் ஒருவரது சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் மானிப்பாய் வடலி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 80 வயதுடைய முதியவர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் 4 நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்துள்ள நிலையில் இதனை யாரும் அவதானிக்காத நிலையில் துர்நாற்றம் வீசியிருக்கின்றது. இதனையடுத்து அயலவர்கள் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றனர். குறித்த வீட்டுக்கு சென்ற போலீசார் குறித்த முதியவரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதை அவதானித்திருக்கின்றனர். சடலத்தை மீட்ட மானிப்பாய் போலீசார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பலிக்கு பழி தீர்க்கும் ஈரான். இஸ்ரேல் வைத்தியசாலை மீது வெடித்து சிதறிய பாலிஸ்டிக் ஏவுகணை. பகீர் காட்சி. தெற்கு இஸ்ரேலில் உள்ள முக்கிய சொர்கா வைத்தியசாலையின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளதாக இஸ்ரேல் IDF தெரிவித்திருக்கின்றது. இதன் விளைவாக இஸ்ரேலின் மையப்பகுதியில் சைரன்கள் ஒலித்த வண்ணம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலேயே சொர்கா வைத்தியசாலையில் பாலிஸ்டிக் ஏவுகணை வெடித்த பாதிப்புகள் மற்றும் மக்கள் பதற்றத்துடன் வெளியேறும் காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகையில் வைத்தியசாலையின் பல்வேறு பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது.
சேதத்தை நாங்கள் தற்பொழுது மதிப்பிடுகின்றோம். இந்த நேரத்தில் வைத்தியசாலைக்கு வர வேண்டாம் என்று பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். குறித்த வைத்தியசாலையில் காசா போரில் காயமடைந்த இராணுவ வீரர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. காசாவில் உள்ள மனிதாபிமான முகாம்கள் மற்றும் வைத்தியசாலைகள் மீது மிலேச்சத்தனமாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மீது ஈரானின் இந்த தாக்குதல் பழி தீர்ப்பதாக அமைவதாக சமூக வலைதளங்களில் மக்கள் தெரிவித்து வருகின்றனர்.